டேய், நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்கடா. எங்க தலைவருக்கு மன்றம் கட்டுறதுக்காக ஊருக்குள்ள நன்கொடை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியா வந்த காளியப்ப கிட்ட ஆமலங்க கண்ட பொறுக்கிக்கெல்லாம் மன்றம் கட்ட பணம் தர மாட்டேன்னு எங்க தலைவரையே திட்டாங்க. ஏன்டா எங்க தலைவரை திட்டினு கேட்டதுக்கு எங்களை எல்லாத்தையும் உருட்டு கட்டால புரட்டி பத்தி அடிச்சுட்டாங்க. இங்க பாருங்க. உங்க ரசிகர்களுக்கு செம்ம மாத்து போல இருக்கு. ஏன் காளியப்பா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க. எதுக்குப்பா இவ்வளவு பெரிய மனுஷனை பொறிக்குன்னு சொன்னேன்? பொறுக்கின்னு சொல்லாம வேற எப்படிங்க சொல்ல முடியும்? ஏண்டா, எங்க அத்தனை பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய மனுஷனை திட்டுறேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கும்? அவர் யாருன்னு நினைச்சுக்கிட்ட? இந்த ஆள் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மனுஷன் இல்லைங்க, மகா அயோக்கியன். எதை வச்சுடா அப்படி சொல்ற? அவன் செஞ்ச அயோக்கியத்தனம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. சரிப்பா, அது என்னன்னு சொல்லு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் கல்யாணமே நின்று போயிடும். அப்புறம் எங்க அப்பா உயிரோட பார்க்கவே முடியாது. அதை இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்பா தப்பிச்சிங்க. டேய், விளையாடுறியா? இது என்ன பஞ்சாயத்தா? என்ன நினைச்ச? கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்கற திமிரு பிடிச்ச கழுத. ஏமாப்ள, பெரியவங்க கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. அதை இப்ப சொல்ல முடியாது மாமா. என்ன திமிர பதில் சொல்றேன் பாத்தீங்களா? இவன் சும்மா வரக்கூடாதுங்க. டேய் காளியப்பா, நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்றேன். ஐயா, உங்க எல்லார் காலையும் வேணா விழறேன், ஆனா அந்த அயோக்கிய காலில் மாத்திரம் விழ மாட்டேன். தலைவர் சொல்லி அவன் காலில் விழமாட்டேங்கிறானா அவனை தூக்கி விட்டு மிருகிறீங்க. அவனை காளியப்ப எதுக்காக அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் இதுவரைக்கும் இந்த ஊர்க்காரங்கிட்ட மரியாதை குறைவா நடந்திருக்கானா, பேசியிருக்கானா? அப்படி இருக்க இவர்கிட்ட மட்டும் ஏன் அப்படி நடக்கணும்? அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிங்க. வாத்தியார் சொல்றது சரிதாங்க. ஹீரோ என்ன தப்பானாலும் விசாரிங்க. உன்ன மாதிரி சாதாரண ஆளை விசாரிக்கலாம் ஐயா. அவர் நாடு அறிஞ்ச நல்லவர், அவர் எதுக்காக ஏன் விசாரிக்கணும்? இவரை நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கிறது நம்ம ஊருக்கு பெரிய கேவலம் ஐயா. அப்ப இத்தனை வருஷமா இந்த ஊர்க்காரங்களுக்கு நாயா உழைச்ச காளியப்பன் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நேத்து வந்து சினிமாக்காரன் சொல்றதுதான் பெருசா போச்சு இல்ல? அட போங்கயா, நீங்களும் உங்க ஊர் பஞ்சாயத்தும். இந்த வாத்தியார் எப்பவுமே இப்படிதாங்க, ஏதாவது தாளா பண்ணிட்டே தெரிவாரு. கிரியா, டேய் காளியப்பா, மரியாதையா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல தயதாட்சணியம் பார்க்காம உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. காளியப்ப ஏதோ ஒரு வேகத்தை பேசிட்டாரு, அதுக்காக ஊரை விட்டுலாம் துரத்த வேண்டாம். போனா போகுது, மன்னிச்சு விட்டுருங்க. ஐயா, நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். இன்னைக்கு உங்களை அவதூறா பேசுறவன் நாளைக்கு எங்களை பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. ஏமாப்ள, ஊரையே பகைச்சிட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம மன்னிப்பு கேட்டு ஊரை விட்டு போனாலும் போவனே தவிர அவன் காலில் மட்டும் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல்றவங்க பேச்சையாவது கேட்கணும். ரெண்டுமே இல்லன்னா என்ன பண்றது? எல்லாம் உன் தலை எடுத்து. ஊரார் எவ்வளவோ சொல்லியும் காளியப்பன் கேட்காதனால ஊர் பஞ்சாயத்தார் முடிவுப்படி காளியப்பனை ஒரு மாசம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அப்ப நான் வரேன் ஐயா. வாங்க வரேங்க. டைகர் பிரேம்நாத், தெய்வம் பிரேம்நாத். இத்தனை நாளா எல்லார்கிட்டயும் நல்லவர்னு பேர் எடுத்துட்டு ஒரே நாள்ல ஊர்க்காரங்க அத்தனை பெரிய பகைச்சுக்கிட்டியா? நீ பஞ்சாயத்துல அவமானப்பட்டு தலை குனிச்சு நின்ன கேள்விப்பட்டதோ என் மனசு எப்படி தவிச்சது தெரியுமா? ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற நிலைமை வந்தும் ஏன் வாய மூடிட்டு இருந்த? பஞ்சாயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொன்னியாமே, அது என்னன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானையா? உனக்கு இல்லையா? நீ ஆம்பள, வாய மூடிட்டு போயிடுவ. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்க்காரங்க நாக்குல நரம்பு இல்லாம ஆளாளுக்கு ஒரு மாதிரியா பேசுவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நான் என்னைய பதில் சொல்லுவேன்? சரி, ஊர்க்காரங்களுக்கு தான் நீ உண்மையை சொல்லல, எனக்காவது சொல்லலாம் இல்லையா? உண்மையை வெளியில சொன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும். என்ன விட எவ்வளவு ஒரு பொண்ணு உனக்கு முக்கியமா போச்சா? அப்படிப்பட்டவன் யார் அவன்? அவனுக்கு உனக்கும் என்னையா சம்பந்தம்? சொல்லியா? இந்த ஊர்க்காரங்களை புரிஞ்சுக்காத பத்தி கூட நான் கவலைப்படல. இத்தனை வருஷமா உயிருக்கு நீயே என்ன பத்தி சந்தேகப்பட்ட பாரு. இனிமே என் முகத்திலே முழிக்காத, போடி. நான் ஏதோ புத்திமதி சொல்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஒரு சகோதரனுக்கு சகோதரன் சொல்ற மாதிரி வச்சுக்குங்க. நேத்து பஞ்சாயத்துல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். காளியப்பன் சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது
தவறு உங்க பேர்லயும் இருக்கிற மாதிரி தோணுது. நடந்தது என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா மேற்கொண்டு தகராறு வராம பாத்துக்கலாம். ஊர்க்காரெல்லாம் நம்ம பேர்ல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க தம்பி, அதை நீங்க காப்பாத்தீங்க. ஏங்க நான் மட்டும்தான் தப்பு பண்ற மாதிரியும் ஊர் உலகத்துல எவனுமே தப்பு பண்ணாத மாதிரி இல்ல பேசுறீங்க. அப்படி சொல்லாதீங்க. சாதாரண ஆளுங்க தப்பு பண்ணா வெளி உலகத்துக்கு தெரியாது. உங்கள மாதிரி பிரபலமானவங்க தப்பு பண்ணா நாடு பூரா தெரியும். எல்லா பத்திரிகையிலும் கொட்டையில போடுவாங்களே. நீங்க ஒருத்தர் செய்யற தப்பால நம்ம எல்லாத்துக்குமே கெட்ட பேர் வரும். பணம் போட்ட ப்ரொடியூசரும் பாதிக்கப்படுவாரு. இத மாத்திரம் நீங்க ஞாபகத்தை வச்சுட்டா போதும். லுக் மிஸ்டர் நம்பியார், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்ன காப்பாத்துக்கு எனக்கு தெரியும். நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன வச்சுதான் இந்த படமே லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகுது. அதை வச்சுதான் உங்க எல்லாரோட பொழப்பு நடக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களால தான் பிசினஸ் ஆகுதுங்கிறது உண்மைதான். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொன்னோம். அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க. வர வர உங்களுக்கு மூளையே வேலை செய்யாம போச்சுன்னு வந்து போந்து யார்? எம்என் நம்பியார், PS வீரப்பா. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க. அவங்கள போய் அவமானப்படுத்திட்டீங்களே. என்னடா கட்சி மாறிட்டே? நம்ம கூட வேலை செய்யறவங்களும் பகைச்சுக்கிட்டு இந்த ஊர் காளியப்பனும் பகைச்சுக்கிட்டு நாம இங்க எவ்வளவு நாள் இருக்க முடியும்? உங்களை ஒரு வார்த்தை தப்பா சொன்னதுக்காக இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்த அந்த காளியப்பனை ஊர்காரங்களா ஊரை விட்டு துரத்திட்டாங்களே. நீங்க அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தீங்களே, அந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் காவு கொடுத்துருவாங்க. என்ன 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 பெருசா மிரட்டுற? ஏய், பேசாம ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவான். எவன் என்ன பண்ண முடியும்? யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் போயிடலாங்க. ஓகே, பேக். வணக்கம் சார். தம்பி, ஹீரோ முடிச்சிட்டு இருக்காரா தூங்கிட்டு இருக்காரா? நாளைக்கு ஷூட்டிங் விஷயமா பேசலாம்னு வந்தேன். அந்த விஷயமா தான் நானே பேசலாம்னு வந்தேன். என்ன அண்ணன் இன்னைக்கே ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொல்லிட்டார். ஷூட்டிங்கே கேன்சல் பண்ண சொல்லிட்டாரா? எதுக்குயா? அண்ணா அர்ஜென்ட்டா மெட்ராஸ் போகணும். டேய், என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? மொத்த பணத்தையும் முழுசா வாங்கிக்கிட்டு இந்த கால் சீட் அந்த கால் சீட்னு 2 வருஷமா அலைய விட்டீங்க. நான் மறுபடியும் இப்ப 10 வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். இத பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சினிமா உலகத்துல நீங்க வச்சதுதான் சட்டம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஒழுங்கா மரியாதையா இந்த ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு வெளியே போங்க, இல்ல நடக்கிறதே வேற. ஹீரோவை பக்கச்சிட்டீங்க, உங்க படம் வெளியே வராது. யார்கிட்ட விளையாடுறீங்க? எந்த முகத்தை வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானோ அந்த முகத்தை ஒரே நிமிஷத்துல ஆசிட ஊத்தி பொசிக்கி போடுவேன். ஜாக்கிரதா. முதலாளி, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் திராவகம் பயமுறுத்துறீங்க. நாளைக்கு உங்க ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த ஆளை அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முதலாளி, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். போங்க, நான் அழைச்சிட்டு வரேன். போங்க. அண்ணே, அந்த ஆள் சொன்னதை கேட்டீங்களா? உங்க மூஞ்சில திராவகத்தை ஊத்துவானா? அந்த ஆளு ஒரு மாதிரி தான், ஊத்துனாலும் ஊத்திடுவான். பேசாம ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாமா, மூஞ்சி உங்களுக்கு இல்ல. ரகு, அந்த பேரை கொடுப்பா. குட் மார்னிங் சார். நீங்களும் இந்த அம்மாவும் யாருக்கும் தெரியாம பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டு ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கீங்க. உங்க திருமணத்தை பிடிக்காத இந்த அம்மாவோட அப்பா அதான் உட்கார்ந்து இருக்காரே பண்ணையார். அவரு உங்க 2 பேரையும் தீர்த்து கட்டுறதுக்காக ஒரு முரட்டு காலையை அவுத்து விடுறாரு. அது உங்களை நோக்கி பாஞ்சு வந்துட்டு இருக்கு. அதை நீங்க தடுத்து அது கூட ஃபைட் பண்றீங்க. இதான் சார் காளையை அவுத்து விடுறது. நீங்க தான் சார். டைரக்டர் சார். என்ன சார், இந்த ஃபைட்டை மெட்ராஸ்ல ஏதாவது ஸ்டுடியோல வச்சுக்கலாமே? வேணாம் சார், லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கேயே வச்சுக்கலாம். அப்படிங்கிறீங்க? மாஸ்டர், இந்த காளை சாதுவான காளையா? டைரக்டரே பார்த்து செலக்ட் பண்ணுங்க சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்ல காளை. எனக்கு ஒண்ணும் இல்ல, காளை மாடு என்ன பார்த்து மிரண்டு பயந்து கூட்டத்துல பாஞ்சிடுச்சுன்னா ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அண்ணே, அந்த ப்ரொடியூசர் ஆசிட் கைமாலையறான், சட்டு புட்டு வேலை முடிச்சு போயிடுவான். ஏண்டா, சினிமாக்காரங்களுக்கு ஷூட்டிங்க்கு காளை அனுப்ப சொன்ன, நீ என்ன அனுப்பலையா? அத அப்பவே அனுப்பிச்சிட்டேங்க. அட அறிவு கட்ட முண்டம், பாயாத இந்த செவல காளையை தானே அனுப்ப சொன்னேன். வேற எந்த காளை அனுப்புன? நம்ம மயில காளைய. அட பாவியா, அத 18 பட்டியில அடக்க முடியாத முரட்டு காளை ஆச்சாடா. அதை ஏன்டா அனுப்புன? என்னங்கயா விவரம் புரியாம பேசுறீங்க? நம்ம காளை அடக்க போறது யார்? டைகர் பிரேமநாத். சினிமாவுல சிங்கம் புலி கூட சண்டை போட்டவர். அவருக்கு முன்னாடி நம்ம காளை சுண்டேக்காமாதீங்க. அட மடையா, அவங்க சினிமாவுல நிஜமாவே சண்டை போடுறது இல்லடா, சும்மா ஜனங்களுக்கு அப்படி ஒரு பாவலா பண்றாங்க. நீ அதை நிஜமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போடா போய் காளையை மாத்துற. யாரையாவது குத்தி குடல சர்ச்சையில போது போ. ராஜா, அந்த ரிப்ளைட் எடுப்பா. இந்த காளையை இவர் அடக்க போறாரு. அட அடக்க தானே கொண்டு வந்திருக்காங்க. இது பல பேரை பதமாத்த காளையாச்சேடா. இன்னைக்கு என்னமோ இந்த ஹீரோவுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடக்கி வாசியா, அடக்க போறது என் தலைவன். கொஞ்ச நேரத்துல பாருங்க, காலை கும்ப முறிச்சிட்டு குப்புற விட போகுது. கேமரா ஆக்ஷன். காளையா நானா? 2ல ஒண்ணு பாத்துட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம வீட்டுக்கு போ. சொன்ன கேளுமா, போமா, தைரியமா போ.
துரத்துதுங்க. ரசிகரே, உங்க தலைவர் தூள் கிளப்புவாருன்னு அங்க பாரு, புழுதி கிளம்ப ட்ரவுசரோட ஓடிட்டு இருக்காரு. நீ விட்ட மெட்ராஸ்க்கே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். அவர் வீடு அங்கதானா இருக்கு, என்ன அங்க போய் வளைஞ்சு ஓடுறாரு?